அறிவுசார் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று ஒரு புதிய தகவல். அதுக்கு முன்னாடி எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கு நாம் தேடும் நிறங்களில் எல்லாம் ஆடைகள் கிடைக்கின்றன. ஆனால் இவ்வளவு நிறங்கள் சாயங்கள் கிடைப்பதற்கு முன்பு சில வண்ண ஆடைகள் மிக அரிதாகவே கிடைத்தன. ஆகவே அந்த அரிதான நிறங்களை பெரும்பாலும் அரச குடும்பத்தினர் அல்லது பெரும் பணக்காரர்கள் மட்டுமே அணிந்திருந்தனர். அந்த வகையில் ஊதா நிறம் அந்த காலத்தில் மிக அரிதான வண்ணமாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் உலகில் பல்வேறு நாடுகளுக்கு ஊதா நிற சாயம் இந்தியாவில் இருந்துதான் ஏற்றுமதியானது. எடைக்கு எடை தங்கத்துக்கு சமமாக கருதப்பட்டது. இது இந்தியாவில் அவுரி எனப்படும் இண்டிகோ தாவரத்தில் இருந்து பெறப்பட்டது. இதன் தாவரவியல் பெயர் இண்டிகோஃபெரா டின்கோரியா. அவுரி புதர் போல் தரையை ஆக்கிரமித்து வளரும் வேர்முண்டுகள் உள்ள பீன்ஸ் வகையை சேர்ந்த தாவரம் இந்த இண்டிகோ. 3 முதல் 6 அடி வரை வளர வாய்ப்புண்டு. சாயத்திற்காக வளர்க்கப்படுவதால் தாவரம் பூ பூத்த பின்னர் அறுவடை செய்யப்படும். சாயம் தயாரிக்க இதன் இலைகள் நீரில் ஊற வைக்கப்பட்டு அது நொதிந்த பின்னர் அந்த நீரை வடிகட்டி உலர்த்தி அதிலிருந்து சாயத்தை பிரித்து எடுப்பர். இலைகள் நொதிக்கும் போது இண்டியோகேன் என்கிற ஒரு வேதிப்பொருள் சிதைந்து சாயத்தின் நிறத்துக்கு காரணமான இண்டிகோ என்ற பொருளாக மாறும். இன்று செயற்கை சாயங்கள் வந்துவிட்டாலும் இயற்கையான ஊதா நிறம் தரும் அவுரியின் சாயத்திற்கு இன்றும் தேவை இருக்கிறது. வேர்முண்டுகள் இருப்பதால் இத்தாவரம் பிற பீன்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த தாவரங்களைப் போல் ஒரு விளைச்சலுக்கும் மற்றொரு விளைச்சலுக்கும் இடையே மண்ணில் நைட்ரஜன் சத்தை கொடுக்கும். ஆகவே இந்த சத்து அடுத்த விதைப்பில் வளரும் தாவரத்துக்கு உரமாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.